அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 2 ராஜாக்கள் அதிகாரம் 14 கேள்விகளும் பதில்களும். அமத்சியா யூதாவின் மேல் ராஜாவாகிற போது அவன் வயது என்ன? 25. அமத்சியா எத்தனை வருஷம் யூதாவில் ராஜ்யபாரம் பண்ணினான்? 29 வருஷம். அமத்சியாவின் தாயின் பெயர் என்ன? யோவதானாள். அமத்சியா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானது. அமத்சியா யார் செய்தபடியெல்லாம் செய்தான்? தன் தகப்பனாகிய யோவாஸ். அமத்சியாவின் நாட்களில் எல்லாம் ஜனங்கள் ஏங்கி பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் மேடைகளில். அமத்சியா யாரை கொன்றவர்களை கொண்டு போட்டான்? தன் தகப்பனை. தன் கையில் எது ஸ்திரப்பட்ட போது அமத்சியா தன் தகப்பனை கொன்றவர்களை கொன்று போட்டான்? தன் ராஜ்யபாரம். அமத்சியா உப்பு பள்ளத்தாக்கில் யாரை மடங்கடித்தான்? ஏதோமியரை. அமத்சியா மடக்கடித்த ஏதோமியரின் எண்ணிக்கை எவ்வளவு? 10,000. அமத்சியா சேலாவை பிடித்து அதற்கு என்ன பெயர் தரித்தான்? யோக்தியேல். யோவாசின் இடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பினவன் யார்? அமத்சியா. நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா, யார் யாரிடம் சொல்ல சொன்னது? அமத்சியா யோவாசிடம். தன் மகனுக்கு யாரை விவாகம் செய்து தரும்படி லீபனோனில் உள்ள முட்செடி கேட்டது? கேதுரு மரத்தின் மகளை. லீபனோனில் உள்ள காட்டு மிருகம் எதை மிதித்து போட்டது? முட்செடியை. ஏதோமியரை முறியடித்ததினால் யாருடைய இருதயம் கர்வம் கொண்டது? அமத்சியா. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுக்கு செவிகொடாதே போனவன் யார்? அமத்சியா. அமத்சியாவும் யோவாசும் எங்கே தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள்? பெத்ஷிமேசில். பெத்ஷிமேஸ் எங்கே இருந்தது? யூதாவில். அமத்சியாவும் யோவாசும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற பொழுது முறிந்து போனவர்கள் யார்? யூதா ஜனங்கள். யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தில் எவ்வளவு இடித்து போட்டான்? 400 முழ நீளம். யோவாஸ் எருசலேமின் அலங்கத்தில் எது முதல் எதுவரை இடித்து போட்டான்? எப்பிராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும். யோவாஸ் யூதாவிலிருந்து எவைகளை பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திருப்பினான்? ஆலயத்திலும் அரண்மனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி பனிமுட்டுகள் மற்றும் கிரி இருப்பவர்கள். யோவாஸ் எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? சமாரியாவில், இஸ்ரவேல் ராஜாக்கள் அண்டையில். யோவாசுக்கு பின்பு இஸ்ரவேலில் ராஜாவான அவன் குமாரன் யார்? யெரொபெயாம். அமத்சியாவுக்கு விரோதமாய் எங்கே கட்டுப்பாடு பண்ணினார்கள்? எருசலேமில். தனக்கு விரோதமாய் எருசலேமில் கட்டுப்பாடு பண்ணிய போது அமத்சியா எங்கே ஓடி போனான்? லாகீசுக்கு. அமத்சியா எங்கே கொல்லப்பட்டான்? லாகீசில். அமத்சியாவுக்கு பின் யூதாவில் ராஜாவாக்கப்பட்ட அவன் குமாரன் யார்? அசரியா. அசரியா ராஜாவாக்கப்பட்ட போது அவன் வயது என்ன? 16. ஏலாத்தை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டவன் யார்? அசரியா. யோவாசின் குமாரன் யெரொபெயாம் இஸ்ரவேலில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 41 வருஷம்.
யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? பொல்லாப்பானது. யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் யாருடைய பாவங்கள் ஒன்றையும் விட்டு விலகவில்லை. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம். யோனா என்பவன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரன். யோனாவின் அப்பா பெயர் என்ன? அமித்தாய். அமித்தாய் என்பவன் யார்? தீர்க்கதரிசி. அமித்தாய் தீர்க்கதரிசியின் ஊர் எது? காதெப்பேர். ஆமாத்தின் எல்லை முதல் சமபூமியின் கடல் மட்டும் உள்ள இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டவன் யார்? யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம். எதின் உபத்திரவம் மிகவும் கொடியது என்று கர்த்தர் பார்த்தார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலில் டேஷ் டேஷ் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார்? அடைப்பட்டவனும் விடுபட்டவனும். யாருக்கு ஒத்தாசை செய்கிறவன் இல்லை என்று கர்த்தர் பார்த்தார்? இஸ்ரவேல். இஸ்ரவேலரை கர்த்தர் யாருடைய கையால் ரட்சித்தார்? யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம். யெரொபெயாமுக்கு பின்பு ராஜாவான அவன் குமாரன் யார்? சகரியா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேங்க்யூ.